லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். மக்களவை தேர்தல் தோல்வி குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வுக் கூட்டம் நடத்தி வரும் நிலையில் அதன் முக்கியத்துவம் என்ன என்பது குறித்து செய்தியாளர் ரமேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். ரமேஷ், தொடர்ச்சியாக ஆலோசனைகள் நடைபெற்று வருது. இன்னைக்கு எந்தெந்த மாவட்ட நிர்வாகிகள்லாம் பங்கேற்றிருந்தாங்க, அதனுடைய முக்கியத்துவம்? சிவகங்கை மக்களவை தொகுதிக்கான நிர்வாகிகள் கூட்டம் முடிஞ்சிருச்சு. தற்போது வேலூர் மக்களவை தொகுதி, வேலூர்ல யார் ஜெயிச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா கதிரானந்த் டிஎம்கே. ஆனா ஏன் தோல்வியை தழுவிறீங்க? உதாரணமாக 2021 இந்த எம்பி தொகுதிக்கு உட்பட்ட வாணியம்பாடி தொகுதியில அதிமுக வெற்றி பெற்று எம்எல்ஏவா இருக்கிறது. ஆனால் இந்த முறை அங்க வாக்கு குறைந்திருக்கிறது. எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு போட்ட மக்கள் ஓட்டு ஏன் எம்பி எலெக்ஷனுக்கு ஓட்டு போடல? ஆம்பூர், அதே போல குடியாத்தம் உள்ளிட்ட பகுதிகளிலும் வாக்குகள் குறைந்திருக்கின்றன. இதற்கான காரணங்கள் என்ன? ஏசி சண்முகத்துக்கு வாக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது, அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு வாக்கு இருக்கிறது என்பன போன்ற பல்வேறு விஷயங்கள்ல அலசி ஆராய்ச்சிட்டு வராங்க. இந்த மீட்டிங் முடிச்சுட்டு வரக்கூடிய நிர்வாகிகள் நம்ம கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தலைமை என்ன சொல்லியிருக்குன்னா, இதே மாதிரி ஆலோசனை கூட்டங்களை நீங்க கிளை அளவுல, ஒன்றிய அளவுல நீங்க அப்போ 3 மாசத்துக்கு ஒரு முறை 2 மாசத்துக்கு ஒரு முறை நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணுங்க. எங்க பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் சரி செய்யுங்க. ஐடி நிர்வாகிகள் தற்போது 100 பேர் இருந்தாங்கன்னா அது 200 பேரை ஆக்குங்க. இது போன்ற உத்தரவுகளை கட்சி தலைமை சொல்லி வருகிறது. கூட்டணி சார்ந்த விஷயங்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். தற்போது இந்த இணைப்பு மீண்டும் வெளியில் போனவர்களை எல்லாம் சசிகலா, டிடிவி போன்றவர்கள் இணைக்க வேண்டும் என்பது குறித்த எந்த பேச்சுவார்த்தையும் தற்போது நடைபெறவில்லை. நேற்றைக்கு ஒரு பேச்சு இருந்தது, ஆனால் இன்றைக்கு அந்த குறித்த எதுவும் பேசவில்லை. அது மட்டும் இல்லாமல் இன்று மாலை திருவண்ணாமலை மக்களவை தொகுதியில் ஏன் நம்ம தோத்தோம் அப்படின்றதுக்கான ஒரு சுய பரிசோதனைக்கான ஆலோசனை கூட்டமும் நடைபெற இருக்கிறது. தொடர்ச்சியாக கூட்டணி சார்ந்த விஷயங்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், நீங்கள் வேலையை மட்டும் செய்யுங்கள். அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட மக்கள் நல திட்டங்களை கொண்டு போய் சேர்த்துங்க. தற்போது இருக்கக்கூடிய ஆட்சியில என்னென்னலாம் பிரச்சனை இருக்கு, சாலை வசதி இல்லையா, மக்கள் பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் சென்று மக்களோடாக நின்று களத்தில் நில்லுங்கள் என்பன போன்ற உத்தரவுகளை தெரிவிக்கிறார்கள். கூட்டணி பலமா இல்லாததுதான் தோல்விக்கான காரணம் அப்படின்றத ஒரு சில சிவகங்கை எம்பி தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க. அதுல யாரெல்லாம் வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, விஜயபாஸ்கர், ஏன்னா அவர் விராலிமலை தொகுதி சிவகங்கை பகுதி எம்பி தொகுதியில் வரதுனால அவர் வந்திருந்தாரு. தற்போது நடக்கக்கூடிய வேலூர் தொகுதியை பொறுத்தவரை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் KC வீரமணி, முன்னாள் அமைச்சர், அவர் உட்பட மூத்த நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் மாவட்ட செயலாளர், வேட்பாளர் உட்பட பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்த கருத்து கேட்பு கூட்டம் என்பது வரக்கூடிய 19ஆம் தேதி வரை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில பல்வேறு புதிய தகவல்களை கட்சிக்கு தெரிய வந்திருக்கிறது. ஏன்னா எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அங்க களத்தில் என்ன நடந்தது, அங்க மேல்மட்ட நிர்வாகிகள் எந்த அளவுக்கு வேலை செஞ்சாங்க, ஏன்னா பூத் வைஸ் எந்த அளவுக்கு ஓட்டு பதிவாயிருக்கு. குறிப்பா நம்ம பேசும்போது ப. சிதம்பரத்துடைய சொந்த பூத்துல ஏடிஎம்கே அதிகமா வாக்கு வாங்கியிருக்கு. அந்த ஒன்றிய செயலாளருக்கு பாராட்டும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது போன்ற ஒரு மைக்ரோ லெவலான ஒரு ஆலோசனை கூட்டம் தான் தற்போது நடைபெற்று வருகிறது. அதுதான் நம்ம செய்தியாளர் பார்வையா பார்க்க முடிகிறது. விக்னேஷ், அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விவரங்கள் பேசப்பட்டது என்பது குறித்து விரிவாக சொன்னீங்க. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.